உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி தானே அரசியலுக்கு வந்தாங்க கனிமொழி. உதயநிதி கனிமொழி ரெண்டு சைடும் ரெண்டு தராசுல ரெண்டு பேரும் நிறுத்தினா திறமையில யாருக்கு அதிகமா இருக்கும்? கனிமொழி அவர்களுக்கு தானே திறமை அதிகமா இருக்கும். ஆனா மு.க.ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாரு? பிளட் இஸ் திக்கிறதுன வாட்டர் இல்லையா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடு முடிப்பாங்கல்ல. அதனால ஏன் புள்ள நீங்க அப்படி இல்லம்மா. அதுவும் மு.க.ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும் ஒரு தாய் மக்கள் கிடையாதே. நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்ப உதயநிதி வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குனதுல நிறைய பேருக்கு வந்துட்டு மாற்று கருத்து உண்டு. இன்னும் சொல்ல போனா திமுகல இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் இது பிடிக்கல. ஏற்கனவே மக்கள் மத்தியில போயிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, திமுக மக்கள் காரி துப்புறாங்க, நம்மள ரொம்ப 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 சுயநலவாதியா இருக்காரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா பதவிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மோசமா இருக்கிறார். தான் மகன் உதயநிதி, தான் மருமகன் சபரீசன் இப்படியேதாங்க இருக்கிறாரு. ரொம்ப கொடுமையா இருக்கு. உண்மையிலேயே முதலமைச்சருங்கிறது பொம்மை முதலமைச்சர், புலிகேசி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவ்வளவுதான். ஸ்டாலினோட இந்த வார்த்தைக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் வரலாறு வாய் நிறைய அவரை காரி துப்பும். கொஞ்சம் ஜாமீன்ல விடுன்னு சொல்லி விட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வெளியில போயிட்டு சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெளியில வந்த உடனே மந்திரி ஆக்கிட்டாரு மு.க.ஸ்டாலின். எவ்வளவு பெரிய வரவேற்பு. தியாகிங்கிற வார்த்தையை இன்னைக்கு கெட்டு போச்சுங்க. செந்தில் பாலாஜி தியாகினா இந்த நாட்டுக்காக தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாரு பாவு சிதம்பரனார். அவர் யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரு? அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தியாகிகளும் கொச்சப்படுத்தி பேசுகிறார் மு.க.ஸ்டாலின். அவங்களும் தியாகி, செந்தில் பாலாஜி தியாகினா அவங்களுக்கு அசிங்கம் இல்ல? இப்பவே அவருக்கு வந்துட்டு ஜாமீன் விரைவில் ரத்து செய்யப்படும் நம்புறேன். ஏன்னா இவர் மந்திரியா இல்ல அப்படிங்கிற காரணத்தால தான் இவரை வந்துட்டு ஜாமீன்ல விட்டாங்க. இப்ப வந்த உடனே மந்திரி ஆகிட்டாரு. இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கு வெட்கம் வேண்டாம்? கொஞ்சமாவது சமூக கூச்சம் வேண்டாம்? தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இல்லாம இப்ப சென்னையில இருந்தாலும் கூட இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிற பணி நிறைவு வர வரைக்கும் நாங்க வேற எந்த நிகழ்ச்சியுமே வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா கட்சியோட உத்தரவு இதை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அதுவும் தலைவர் கச்சிராஜாவும் சாதாரண ஆளா? அது பெரிய சிங்கம். அதுவும் எப்படி சிங்கம் அண்ணாமலையும் சொல்றோமோ அதே போல தங்க தலைவர், சிங்க தலைவர் கச்சிராஜா அவர்களும் சீனியர். அவருக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும். நேஷனல் செக்ரட்டரியா இருந்தவர், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்டா கூட இருந்து நேஷனல் செக்ரட்டரி வரைக்கும் போனாரு. அவர் வந்துட்டு பேர் அறிவு கொண்டவர். டிஎன்நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியருமான திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் படிப்பு விஷயமா லண்டன்ல இருக்காரு சார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன்ல இருக்கும்போது இங்கே பாஜக செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? இங்க தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அது அகில இந்திய லெவல்ல கூட வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. எங்களோட மூத்த தலைவர் கச்சிராஜ் அவர்கள் தலைமையில மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு கடிதம் வந்துச்சு இல்ல ஆல் இண்டியா லெவல்ல இருந்து, அதுலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி இந்த கமிட்டி செயல்படும், கட்சி பணிகளை வந்துட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த வேலைகளை பார்ப்பாங்க. எப்போ சில முக்கியமான முடிவுகள் எல்லாருமே தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட தலைவர் கச்சிராஜா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து எல்லா முடிவும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிளியரா கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருக்கிறதாவே எங்களுக்கு பெருசா ஃபீல் இல்லை. ஏன்னா முக்கியமான எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ திண்டிவனத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தோம்னா தலைவர் அவரே வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துட்டு எங்ககிட்ட பேசினாங்க. தலைவர் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அறிக்கை விடுறாங்க. தலைவர் கச்சிராஜா அவர்கள் வந்துட்டு ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். கட்சியிலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கைங்கிற பணியை தவிர கட்சி நிகழ்ச்சி வேற எதுவுமே நடத்த வேண்டாம் அப்படின்னு கட்சியே எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா உறுப்பினர் சேர்க்கைங்கிறது அவ்வளவு முக்கியம். நாடு முழுவதும் வந்துட்டு கோடிக்கணக்கான பேர் பிஜேபியில சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலையும் அந்த மாதிரி அதிகப்படியான பொதுமக்களை, புதுசா வரக்கூடிய பொதுமக்களை நாம உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணியில மட்டுமே ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த பணிக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், மாவட்ட லெவலில் வந்துட்டு ஒரு பார்வையாளர் போட்டிருக்கிறோம், மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மாவட்ட மையக்குழு இருக்குது. மாவட்டத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட லெவல்ல 5 பேர் கொண்ட ஒரு குழுவை இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியில வந்துட்டு அதிக கவனம் கொடுத்து வேலை செய்யறதுக்காக போட்டிருக்கிறோம். நாங்கள் மண்டல்னு வச்சிருப்போம். மண்டல் லெவல்ல பார்த்தோம்னா உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் இருப்பாங்க. சக்தி கேந்திரம் அளவுல வந்துட்டு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம். அவருக்கு உதவியா இருக்கிறதுக்கு இன்னொரு பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு 10 பூத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி ஒருத்தரை போட்டிருக்கிறோம். இப்படிலாம் போட்டு உறுப்பினர் சேர்க்கை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
சொந்த பூத்துல வந்துட்டு நிறைய கவனம் கொடுக்குறோம், சட்டமன்ற லெவலில் நாங்கள் வந்துட்டு கவனம் கொடுக்குறோம், மாவட்ட லெவலில் கவனம் கொடுக்குறோம். இப்படி சிறப்பாக உறுப்பினர் சேர்க்கை பணி போயிட்டு இருக்குது. உறுப்பினர் சேர்க்கை விஷயத்துக்கு தலைவர் ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு 66 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. 66 மாவட்டத்துக்கு அவர் டூர் பண்றாங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து அவர் தனிப்பட்ட பேர்ல வேற ஏதாச்சும் போய் பேசினா கூட அவர் சொல்றது உண்டு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு ஒரு முறை. நாங்களே ஷாக் ஆகி என்னஜி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா உறுப்பினர் சேர்க்கைங்கிற பைத்தியம் பிடிச்சிருக்கு, அது மட்டும்தான் என் சிந்தனையில இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நிர்வாகியுமே சாதாரண தொண்டர்ல இருந்து தலைவர் ராஜா வரைக்கும் தலைவர் அண்ணாமலை வரைக்கும் நாங்க எல்லாருமே இந்த உறுப்பினர் சேர்க்கை தான் கவனம் செலுத்துறோம். அதனால வேலை நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமான விஷயத்துக்கு தலைவர் டிஸ்கஷன்ல இருக்கத்தான் செய்யறாரு. நம்ம ஒருங்கிணைப்பு குழு இருக்குல்ல, அந்த ஒருங்கிணைப்பு குழுல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் கூடவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா வேலையும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இல்லாம இப்ப சென்னையில இருந்தாலும் கூட இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிற பணி நிறைவு வர வரைக்கும் நாங்க வேற எந்த நிகழ்ச்சியுமே வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா கட்சியோட உத்தரவு இதை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நாங்க 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை பணியில ஈடுபடுவோம். அதுக்குன்னு ஒரு காலகட்டம் ஒதுக்கி நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுறதால அந்த டைம்ல இந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும். நாங்கள் ஏதோ சும்மா திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் போல ஜஸ்ட் லைக் தட் உறுப்பினர் சேர்க்கறது இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் போறோம், அவங்க கூட உட்காந்து பேசுறோம், அவங்க கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உண்டாகுது. இது மூலமா வந்துட்டு மக்கள் மத்தியில இன்னும் நாங்க க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை எங்க கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப 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 சிறப்பா நடைபெற்று இருக்கிறது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ வந்துட்டு தொண்டர்களுக்கு வந்துட்டு அவர் ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு, இன்னும் சிறப்பா செயல்படணும்னு சில பேருக்கு சொல்றாரு. தலைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வேர்ல்டேங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப சொருங்கி இருக்குல்ல, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அவ்வளவு இருக்கு, அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. தலைவர் அவர்கள் கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்டுவதாகவே நாங்கள் உணர்கிறோம். அதுவும் தலைவர் ராஜாவும் சாதாரண ஆளா, அது பெரிய சிங்கம். அதுவும் எப்படி சிங்கம் அண்ணாமலையும் சொல்றோமோ அதே போல தங்க தலைவர் சிங்க தலைவர் ராஜா அவர்களும் சீனியர். அவருக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும். நேஷனல் செக்ரட்டரியா இருந்தவர், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்டா கூட இருந்து நேஷனல் செக்ரட்டரி வரைக்கும் போனாரு. அவர் வந்துட்டு பேர் அறிவு கொண்டவர், பெரும் அனுபவம் கொண்டவர். நார்த் ஈஸ்ட் எல்லாம் போயிட்டு கட்சி வளர்க்கறதுக்காக பாடுபட்டு இருக்கிறார். அதனால தான் அவரை பார்த்து என்ன கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா அவரை வந்துட்டு இந்த ஒருங்கிணைப்பு குழு கன்வீனராக போட்டிருக்கிறாங்க. தலைவர் ராஜா அவர்கள் வந்துட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவரே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேட்டரன் லீடர், இவருக்கு நல்லா தெரியும். அதனால பணிகள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். வழக்கம் போல வந்துட்டு எங்க பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். சார், இப்போ திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்காங்க சோசியல் மீடியால. சார், கலைஞர் கருணாநிதி முன்னாடி புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு பதிவு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போல இருக்கிறதாக வந்துட்டு தொடர்ந்து பேசப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? என்ன பதிவு போட்டிருக்கிறாங்க? அதாவது அப்பா நீங்க இல்லைனாலும் அப்பா சென்டிமெண்டா ஒரு பதிவு விட்டுருக்காங்க. ஓஹோ, இந்த நேரத்துல ஏன் இந்த பதிவு போட்டிருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி அது ஆதங்கம் வெளிப்படுது. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆதங்கம் வெளிப்படுது. இப்ப உதயநிதிக்கு அவங்க அப்பா மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாரு? வா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ எனக்கு துணையாரு, துணை முதலமைச்சர் அப்படி கொடுத்துட்டார். இப்ப கனிமொழி அவர்களுக்கு அவங்க அப்பா இல்லைல்ல. இப்ப உதயநிதிக்கு துணையா அவங்க அப்பா இருக்கிறாரு, அதனால அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. எனக்கு துணையா நீங்க இல்லையப்பா, இருந்திருந்தா நீங்க என்ன துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பீங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அறிவு இருக்கு? நான் கூட கவிஞர், தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கிறேன், உங்களோட இலக்கிய வாரிசுன்னு என்ன சொல்லிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் எழுதுவேன், நான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் சப்ஜெக்ட்லாம் பேசுவேன். உதயநிதிக்கு எழுத்தாற்றலும் இல்லை, பேச்சாற்றலும் கிடையாது, ஒன்றும் பெரிய அனுபவமும் கிடையாது. நான் கூட எத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறேன்ப்பா. நம்ம குடும்பம் பண்ண தப்புக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் 2G கேஸில் நான் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் திகார் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்தேனேப்பா. அப்படி பார்த்தா என்ன தானே பெரிய தியாகின்னு சொல்லியிருக்கணும் மு.க. ஸ்டாலின். எனக்கு தானே அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். என்னை விட்டுட்டு அவரு பிள்ளைக்கு துணையா இருக்கிறாரு. நீங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காதே, நீங்க இல்லையே, எனக்கு துணையா யாரும் இல்லையே அப்படிங்கிறத இன்டைரக்டா படத்துக்கு முன்னாடி நின்று, அப்பா நீங்க எனக்கு துணையா தான் இருக்கீங்க, நீங்க இல்லைங்கிற ஏக்கம் எனக்கு இல்லைங்கிறத இப்படி கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதான உண்மையா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி தானே அரசியலுக்கு வந்தாங்க கனிமொழி. உதயநிதி கனிமொழி ரெண்டு சைடும் 2 தராசுல 2 பேரும் நிறுத்தினா திறமையில யாருக்கு அதிகமா இருக்கும்? கனிமொழி அவர்களுக்கு தானே திறமை அதிகமா இருக்கும். ஆனா மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டாரு? பிளட் இஸ் திக்கர்தான வாட்டர் இல்லையா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடு முடிப்பாங்களே. அதனால ஏன் புள்ள நீங்க அப்படி இல்லம்மா. அதுவும் மு.க. ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும் ஒரு தாய் மக்கள் கிடையாதே.
அதனால இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கத்தானே செய்யும் ஸ்டாலினுக்கு. அதனால ஏங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே திமுகவிலேயே கனிமொழி ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்ப உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குனதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து உண்டு. இன்னும் சொல்ல போனா திமுகல இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் இது பிடிக்கல. ஏற்கனவே மக்கள் மத்தியில போயிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, திமுகன்னு மக்கள் காரி துப்புறாங்க நம்மள. எல்லா விஷயத்துக்கும் வாழ்த்து சொல்றவரு இந்து பண்டிகைகளுக்கு விநாயகருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. நம்ம பார்த்தோம்னா நம்ம இங்க முருகப்பெருமானுக்கு ஏதாச்சும் அவரு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வரும்போது, பங்குனி உத்தரவு வரும்போது வாழ்த்து சொல்ல மாட்டாரு, சிவராத்திரிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. இந்துக்கள் எல்லாம் நம்மளை கேள்வி கேட்கறான். ஒரு காலகட்டத்துல இந்துக்கள் எல்லாம் முட்டாளா இருந்தான், இன்னைக்கு இந்து இளைஞர்கள்லாம் அறிவாளிகளா இருக்கிறாங்க. சமூக வலைத்தளம் எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க. முஸ்லிமுக்கோ கிறிஸ்டினுக்கோ நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டாம்னு நாங்க சொல்லல, எங்களுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. மறுபடியும் இப்ப வாரிசு அரசுலயும் வேற பண்ணிட்டு இருக்கிறாரு. கருணாநிதி கூட ஸ்டாலினை ஒரு 10-20 வருஷம் அப்படியே இருப்பான்னு சொல்லி வளர்த்து இன்டைரக்டா வளர்த்து விட்டாரு. உடனே பதவி கொடுக்கல. அதுவும் வாரிசு அரசியல் தான் என்றாலும் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. ஆனா இந்த ஸ்டாலின் உடனே தான் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. கட்சிக்கு வந்த உடனே இளைஞரணி தலைமை பதவி அடுத்த 2 வருஷத்துல எம்எல்ஏ, அதுக்கும் 2 வருஷம் முடியறதுக்குள்ளவே பார்த்தோம்னா மந்திரி, மறுபடியும் 2 வருஷம் முடியறதுக்குள்ளவே துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில நம்மளால பதிவு சொல்ல முடியலையே சொல்லி திமுக காரங்க ஏற்கனவே கோவப்படுறாங்க. இந்த ஒரு சில நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள், அவங்க எல்லாம் கொத்தடிமையா இருக்கிறான். கோபாலபுர குடும்பம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சதுன்னா நம்ம ஒரு 50 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சுக்கலாம், அதனால இவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டு நம்ம சத்தம் போடாம இருக்கலாம்னு சொல்லி சுயநலத்துக்காக வெக்கம் கெட்டு மானம் கெட்டு சுயமரியாதை இல்லாம தன்மானம் இல்லாம சில பேர் இருக்கிறான். ஆனா நிறைய பேர் துணை முதலமைச்சரா உதயநிதி ஆக்குனதுல அவங்களுக்கு மாற்று கருத்து தான் உண்டு. குறிப்பா கனிமொழி ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப மன கொதிப்போடு இருக்கிறாங்க. கனிமொழி அவர்களால சொல்ல முடியல வெளியில, ஏன்னா அவங்களுக்கு இப்ப சப்போர்ட் யாரும் இல்ல. கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா அவங்க கெத்தா இருந்திருப்பாங்க. ஏன்னா கருணாநிதி கனிமொழியோட அப்பா தானே கருணாநிதி. அப்பா இல்லாம அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? உதயநிதிக்கு அவங்க அப்பா இருக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அந்த ஏக்கத்துல அவர் போய் துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்களே, நமக்கு அவரோட அதிக திறமை இருந்தோ அதிக அனுபவம் இருந்தோ பல வருடம் அரசியல் இருந்தோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே சொல்லி அந்த ஏக்கத்துல அவங்க அப்படி போட்டிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டுறாரு சார். இப்போ முன்னாடி தயாநிதி அழகிரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப கனிமொழி இந்த மாதிரியான ஒரு பதிவிடுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அது சந்தேகமே இல்லை. ரொம்ப 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 சுயநலவாதியா இருக்காரு. ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல அப்படி இப்படி இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் டீசென்ட் ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா பதவிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மோசமா இருக்கிறாரு. தான் மகன் உதயநிதி, தான் மருமக சபரீசன், இப்படியே தாங்க இருக்கிறாரு. ரொம்ப கொடுமையா இருக்கு. உண்மையிலேயே முதலமைச்சருங்கிறது பொம்மை முதலமைச்சர், புலிகேசி முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வளவுதான். முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அவரோட மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் தான். உதயநிதி தாங்க கவர்மெண்ட் ஆட்டி வைக்கிறாரு, சபரீசன் தாங்க சகலத்தையும் செய்யறாரு. இப்ப பத்திரிகைலாம் நியூஸ் வருது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவங்க அதானி அம்பானி அப்படிலாம் பேசுவாங்கல்ல, அந்த அதானியே சென்னைக்கு ஸ்டாலினோட மருமகன் சபரீசனை போய் வீட்டுல சந்திச்சதா தகவல் வருதுங்க. எவ்வளவு மோசமான செயல் இதெல்லாம். இப்படி இவர் பார்த்தோம்னா தனக்கு வரணும், தான் பிள்ளைக்கு வரணும், தான் மருமகனுக்கு வரணும், இதை மட்டும் தான் செய்யறாரு. உங்க குடும்பத்திலேயே மத்தவங்க எல்லாம் ஓரம் கட்டுறாரு. 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டுங்க, கூட பிறந்த அண்ணன் தானே அழகிரி. அவர் ஏற்கனவே கருணாநிதி காலகட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? கனிமொழிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான பொசிஷன் கொடுத்தா என்ன ஆகுது? இந்த கோபாலபுர குடும்பம் இருக்குது, கருணாநிதியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், பட்டியல் சமுதாய மக்களை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஆர்எஸ்ஆவை துணை முதலமைச்சர் ஆக்க சொல்றோம், அதில் ஆக்க மாட்டாங்க. ஐவாஸுக்கு ஏதாச்சும் 1-2 கீழே அப்படி பண்ணவங்களுடைய முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. சரி, அது கூட சரிப்பா, நீங்க உங்க குடும்பத்தை தாண்டி யோசிக்க மாட்டீங்க அப்படி சொல்லி சில பேர் அப்படியே சரின்னு கடந்து போயிடுறாங்க. உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கே நீங்க அண்ணனுக்கு பண்ண மாட்டேங்கிற, தங்கச்சிக்கு பண்ண மாட்டேங்கிற. எவ்வளவு சுயநலம் இருந்தா, உடம்பு ஃபுல்லா சுயநலம். அது ஒரு ஸ்டாலின் பண்றது மிக மிக மோசமான செயல். எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழகத்துல. இப்ப நாமள தான் என்ன செய்வோம்? நாம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம அண்ணன் தம்பிங்க கஷ்டப்படணும்னு நினைப்பான். அப்படி நினைக்கிற மனுஷனா அப்படி இருக்க முடியாதுல்ல. தாங்கிட்ட எல்லாம் இருக்குன்னா தான் அண்ணன் தம்பிக்கு பகுத்து கொடுப்பான் ஒருத்தன், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஸ்டாலின்ட்ட எல்லாம் இருந்துமே அழகிரிக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, கனிமொழி அவர்களுக்கு பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார். இல்லைன்னா அவரை போய் யாரு கேட்க போறது? இப்ப அவர் ஆட்சிக்கு வரலன்னா இப்ப நீ அழகிரிக்கு என்ன பண்ண, கனிமொழிக்கு என்ன பண்ணு யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா அவராலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்சி அதிகாரத்துல கொடியேட்டி பறக்கிறாருல, மக்களை ஏமாத்தி கருணாநிதியும் ஸ்டாலினும் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பணத்தை வாரி இறைச்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல.
அதை அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அதை விட்டு நான் என் புள்ள என் மருமகன் இப்படியே இருக்கிறது மனிதத்தன்மையற்ற செயல். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. பாவம் கனிமொழியும் அழகிரியவர்களும். இப்போ சிறைக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு சார். அவர் வெளியில் வரும்போது திமுகவினர் பலர் கொண்டாட்டம்லாம் செஞ்சிருந்தாங்க அவருக்காக. ஸ்டாலின் அவர் ட்வீட் போட்டு வரவேற்றிருந்தார். அதுல தியாகம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார்ல சார். செந்தில் பாலாஜியின் தியாகமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? ஸ்டாலினோட இந்த வார்த்தைக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் வரலாறு வாய் நிறைய அவரை காரி துப்பும். எவ்வளவு மோசம் ஏங்க! ஒருத்தன் சொல்றான், ஏழை எளிய மக்கள் தாங்க டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு லட்சமா லஞ்சம் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி. உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி லஞ்சமும் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் வேலையும் போட்டு தரல. அவெல்லாம் கொதிச்சு போய் கேட்டு பார்த்தா இந்த செந்தில் பாலாஜி கொடுக்கல. ஒரு லெவலுக்கு மேல இந்த பணம் வராது போல, நம்ம வட்டிக்கு கடை வாங்கணும், நம்ம அம்மாவோட நகை நட்டை பேங்க்ல அடகு வச்சு நம்ம இந்த காசை கொடுத்தோம், செந்தில் பாலாஜி வேலையும் வாங்கி கொடுக்கல, நமக்கு இந்த மாதிரி காசையும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போய் செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் லஞ்சம் வாங்கினது உண்மை, ஆனா இப்ப திருப்பி கொடுத்துட்டேன் அவங்க கேஸ் போட்டதால, அதனால கேஸ்ல இருந்து என்ன விலக்கிடுங்க. எவ்வளவு மோசமான விஷயம். உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒருத்தன் ஒத்துக்கிட்டா என் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்கான். ஒவ்வொருத்தட்டையும் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கான். ஒட்டு மொத்தமா பார்த்தா கோடிக்கணக்கில் லஞ்சம். இது மிகப்பெரிய குற்றம் சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுது. ஈடி என்ன செய்து, இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லி தூக்கி உள்ள போடுறாங்க, விசாரிக்கிறாங்க. 474 உள்ள இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள இவரை போட்ட அப்புறமும் கூட பல மாசம் இந்த மு.க. ஸ்டாலின் அவரை மந்திரியாவே வச்சிருக்கிறாரு. ஒரு மந்திரிக்கு லட்சக்கணக்கில் மக்களோட வரி பணம் சம்பளமா போகுது, மற்ற சலுகைகளா போகுது. மக்களுக்காக வேலை பார்த்தா கொடுக்கலாம், தப்பு இல்லை. தப்பு பண்ணிவிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் இருக்கிறான். உள்ள போன நாளே அவரை தூக்கி நீங்க மந்திரி பதவியிலேருந்து தூக்கி அடிச்சிருக்கணுமா இல்லையா? மு.க. ஸ்டாலின் மனுஷனே கிடையாது, செய்யல. பல மாசம் உள்ள மந்திரியாவே இருந்தாரு, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஜாமீன் கேட்டு பார்த்து அப்ப கோர்ட்ல ஈடி சொல்லிடுச்சு இவர் மந்திரியா இருக்கிறாரு, வெளியில விட்டுட்டா இவர் சாட்சிகள்லாம் கலைச்சிருவாரு அதிகாரத்தை பயன்படுத்தி, அதனால ஜாமீன்ல கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால கோர்ட்டு கொடுக்காம இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம மந்திரியாவே கடைசி வரைக்கும் வச்சிருந்தோம்னா இவர் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கணும்னு. அதனால ஜாமீன் வாங்கணுங்கிறதுக்காகவே மந்திரி பதவியிலேருந்து அவரை நீக்கி, அப்புறமா பார்த்தோம்னா கோர்ட்ல இப்ப பாருங்க எனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா நான் மந்திரி கிடையாது, நான் பல மாசமா உள்ள இருந்துட்டேன். மனித உரிமை அடிப்படையில, அதாவது நான் தப்பு செய்யல அப்படி சொல்லி கேட்கல, ஏன்னா தப்பு செஞ்சதுதான் ஒத்துக்கிட்டாங்களே. இவரு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல. செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது திமுகவோட தலைவராக இருந்த எம்.க. ஸ்டாலின் கரூர்லயே போயிட்டு, செந்தில் பாலாஜி ஊர்லயே போயிட்டு, இவர் கேடுகட்ட மந்திரி, லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டாரு, இவர் மேல கேஸ் போடணும், இவரை தூக்கி உள்ள போடணும் அப்படிலாம் சொன்னது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இப்ப மு.க. ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி பத்தி சொல்லிட்டாரு, செந்தில் பாலாஜியும் தான் லஞ்சம் வாங்கினங்கிறத சொல்லிட்டாரு. அதனால இவரு என் மேல குற்றம் இல்லை, என்ன வெளில விடுங்க, ஜாமீன்ல விடுங்க கேட்கல, நான் பல நாளா உள்ளே இருக்கிறேன், இந்த கேஸ் இன்னும் பல பேரை விசாரணை பண்ணணும், விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கடைசி வரைக்கும் உள்ளே இருக்க முடியுமா, மனித உரிமை அடிப்படையில் என்ன வெட்டுருங்கன்னு வேண்டி விரும்பி கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டதால கோர்ட்டு சில சட்டத்தின்படி தான் நடக்கும். சட்டத்துல சில ஓட்டையை திமுக காரங்க பயன்படுத்திய சர்க்காரியா கமிஷன் காலகட்டம், கருணாநிதி காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜி காலகட்டம் வரைக்கும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த திருட்டு பயல்கள் எல்லாம் வெளில வருவாங்க ஒழிய, மற்றபடி இவங்க நல்லவர்கள் கிடையாது, ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். இப்ப செந்தில் பாலாஜி கேட்டதால கோர்ட் என்ன செஞ்சது, சரி இவர் 471 நாள் உள்ள வச்சாச்சு, கொஞ்சம் ஜாமீன்ல விடுங்கன்னு சொல்லி விட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வெளியில போயிட்டு சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெளியில வந்த உடனேயுமே மந்திரி ஆக்கிட்டாரு மு.க. ஸ்டாலின். எவ்வளவு பெரிய வரவேற்பு. தியாகிங்கிற வார்த்தையை இன்னைக்கு கெட்டு போச்சுங்க. செந்தில் பாலாஜி தியாகினா இந்த நாட்டுக்காக தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாரு வ.உ. சிதம்பரனார். அவர் யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரு? பாரதியார் யாரு? ராஜாஜி யாரு? பெருந்தலைவர் காமராஜர் யாரு? ராமசாமி படையாச்சியார் யாரு? அண்ணல் அம்பேத்கர் யாரு? கக்கன் யாரு? அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தியாகிகளும் கொச்சப்படுத்தி பேசுகிறார் மு.க. ஸ்டாலின். ஏன்னா அவங்களும் தியாகி, செந்தில் பாலாஜி தியாகினா அவங்களுக்கு அசிங்கம் இல்ல. இங்கிலீஷ்காரன் ஏத்து 2 கப்பல் விட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாருங்க வ.உ.சி, செக்கு இழுத்தாருங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்து மடிஞ்சாருங்க. பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, ராமசாமி படையாச்சியார், அம்பேத்கர் எல்லாமே இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும். அவங்க தாங்க தியாகிகள். அவங்களெல்லாம் கொச்சப்படுத்துறதுக்கு இப்படி பேசுறீங்களா? வெட்கமா இல்லை இந்த மு.க. ஸ்டாலினுக்கு?
இந்தியாவிலே ஏதாச்சும் ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு தலைமை செயலகத்திலையும் கையெழுத்து போடுறது, அமலாக்கத்துறையிலையும் போயிட்டு குற்றம் சாட்டப்பட்ட லஞ்சம் வாங்கின ஆளுங்கிறதுக்காக அமலாக்கத்துறையிலையும் போய் கையெழுத்து போட்டதை பார்த்திருக்கீங்களா? இவர் அமைச்சராக்கி இப்ப வாரத்துக்கு 2 நாள் போய் அமலாக்கத்துறையிலையும் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன கையெழுத்து போடுறதை நிறுத்தட்டும், மறுபடியும் ஜாமீன் கேன்சல் ஆகி மறுபடியும் ஜெயிலே போய் கிடக்கணும். இப்பவே அவருக்கு வந்துட்டு ஜாமீன் விரைவில் ரத்து செய்யப்படும் நம்புறேன். ஏன்னா இவர் மந்திரியா இல்ல அப்படிங்கிற காரணத்தால தான் இவரை வந்துட்டு ஜாமீன்ல விட்டாங்க. இப்ப வந்த உடனே மந்திரி ஆகிட்டார். இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கு வெட்கம் வேண்டாம்? கொஞ்சமாவது சமூக கூச்சம் வேண்டாம்? மக்கள் நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க, இவ்வளவு மோசமா செய்யறோமே, வரலாற்றுல யாராச்சும் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட சமூக கூச்சம் கிடையாது. பத்தினிக்கு கூச்சம் இருக்கும், பரத்தைக்கு கூச்சம் இருக்காது. பரத்தை வந்துட்டு அப்படியே ஜாலியா போவா. அதே போல ஜனநாயகவாதிகளுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய கூச்சம் இருக்கும். ஸ்டாலின் வந்துட்டு சர்வாதிகாரி, மன்னராட்சி நடத்தக்கூடிய மடத்தனமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு இந்த கூச்சம் இருக்காது. இது ரொம்பவும் மோசமான செயல். ஸ்டாலினை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. ஸ்டாலின் கண்டிப்பாக வரலாற்றில் இடம்பெறுவார், தவறான காரியங்களுக்காக, தவறான செயல்களுக்காக. தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.